ஏ படம் விட்டு படம் நடிச்சிங்க. அது ஏன் நடிச்சிங்க? இந்த படங்கள் பண்ணும்போது உண்மையிலேயே அனுபவிச்சு பண்ணியிருக்கீங்களா? எல்லாம் கேட்பாங்க, சார் நீங்கள் நடிக்கிறீங்களே அப்போ ஏதாவது இல்லை சார். நான் சொல்லுவேன், இந்த பார், செக்ஸுங்கிறது தனிமையில் தான் வரும். நீ தனியாக இருக்கிறப்போ ஒரு புக்ஸ் படிச்சுன்னா. எங்களோடலாம் நடிச்சிட்டு இருக்கும்போது உங்களை யார் யார் லவ் பண்ணான்றது எனக்கு தெரியும். ஆமாம் ஆமாம் தெரியும். அது அப்படியே இருக்கட்டும். ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க, ஆட்டோகிராஃப் வாங்குறாங்க, யாராவது பைக்கில் புருஷம் கட்டி போனால் கூட இதை பார்த்து பாருங்கள் ஆர்டிஸ்ட்னு சொல்கிறாங்க ஹஸ்பண்டுக்கிட்ட. நம்ம சினிமா லைனில் பொண்ணை எடுக்கக்கூடாது. ஆனால் நேரில் பட்டா பொண்ணு தர மாட்டேங்கிறாங்க, வீடு வாடகை தர மாட்டேங்கிறாங்க. அப்புறம் எப்படி தான் உங்களுக்கு பொண்ணு கிடச்சிது? கல்யாணம் ஆகி 4 மாதம் கன்சியூவ் ஆகலை. படத்தெல்லாம் நடித்தால் என்ன இருக்கும் பிரச்சனை. சினிமாவில் வேறு இருக்கிற ஏஜ் வேறு ஆகிடுச்சு, குழந்தையே பிறக்காது. வீட்டு வாடகை கூட கட்ட முடியாமல் மலையாள படத்துக்கு வர வேண்டிய அவசியம் ஏன் வந்தது அந்த நேரத்தில்? நீங்கள் எந்த படத்தை நடிச்சு அதே ரகசியமாக கஞ்சா இருந்த வாங்கின்னு வரையான்னு கேட்குற மாதிரி கேட்குறேன். அதுதான் அப்படின்னு என்ன கேட்க வர சொல்லு. எனக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. இல்லை நீங்கள் ட்ரிங்க் சாப்பிடுவீங்க? நைட்டு பால் குடிக்காமல் படுக்க மாட்டேன். என்கவுண்டர் பண்ண மாதிரி ஏதாவது இருக்கா? உங்களை ஒரு ஆண் அப்ரோச் பண்ணியிருக்காரு? அது நிறைய செக்ஸ் இல்லாமல் உலகமே இல்லை. அது ஒரு அருவருப்பு நினைக்கிறதே முதல் தவறு. செக்ஸ் இல்லைன்னா நீங்கள் நான் இல்லை, யாருமே இல்லை. இதில் ஒப்பீனியன் சொல்கிறது எதுவுமே இல்லை. வணக்கம். வணக்கம். ஸோ வெற்றி, முதல்ல இந்த சாஃப்ட் பான் மூவிஸ் நம்ம ஷக்கீலா படம், ஆமாம், ஏ படம் விட்டு படம் அப்படின்றாங்க இல்லையா? இந்த படங்களில் நடிச்சிங்க. அது ஏன் நடிச்சிங்க? அண்டு இது வந்ததுக்கு அப்புறமா உங்கள் ஃபேமிலி அப்பா அம்மா ரியாக்ஷன் எப்படி இருந்தது? எனக்கு முதல்ல அது தெரியும். ஏன் நடிச்சுன்னு முதல்ல சொல்லிடுறேன். அப்போ எனக்கு ஷூட்டிங் இல்லை, டெலிஃபோன் பில் கட்டுறது கூட எங்கிட்ட காசு இல்லை. அப்போ அப்ரோச் பண்ணுறாங்க, சார் ஒரு நாளைக்கு 7,000 10,000 சம்பளம். 7,000 10,000ங்கிறது பெரிய விஷயம். அப்போ பெரிய காசு. எனக்கு 500 ரூபாய் தான் போதும் வீட்டு வாடகைக்கு. அப்போ பொருளாதாரத்தை மைண்டில் வச்சு தான் நான் ஆக்ட் பண்ணேன். நம்பர் 1. நம்பர் 2, எனக்கு அந்த வயசு சின்ன வயசு. பெண்கள் கூட இயற்கையாகவே 20லேருந்து 25 வரைக்கும் ஒரு ஆர்வம். அது இயற்கை. அது அழகாக இருக்காங்க, ஆக்ட் பண்ணலாம், பணமும் வருது அப்படின்னு ஒரு கண்ணை கட்டி விட்டா மாதிரி டக்குன்னு இறங்கிட்டேன். இதை பற்றி நான் கொஞ்சம் கூட யோசிக்கலை. ஆனால் எனக்கு கல்யாணம்னு ஒன்று பொண்ணை பார்க்குறப்ப நிறைய பிரச்சனைகள் எனக்கு பொண்ணே தரல. அதுக்கப்புறம் சரி நம்ம இதை ஏன் பண்ணோன்னு ரிக்ரெட் பண்ணீங்களா? நான் பண்ணதே இல்லை, இது வரைக்கும் பண்ணல. ஏன் சினிமாவுக்கு வந்தோம் அப்படின்னு ஒரு கேள்வி. சினிமாவுக்கு வந்தோன்றது இல்லை, செக்ஸ் படங்கள் ஏன் பண்ணீங்க அப்படின்னு ரிக்ரெட் பண்ணதுண்டா? இல்லை இல்லை ரவி அண்ணனே கேட்டார், ராதா ரவி அண்ணனே, வெற்றி நீலாம் வந்துட்டாயா ஒரு ஹீரோ, இண்டஸ்ட்ரியை கலக்கிறதுக்கு வந்துட்டான்னு நினச்சோம். கடைசியில் நாங்கள் நினச்ச அளவுக்கு வர முடியல. காரணம் இந்த மலையாள படத்தில் நடிச்சியே அது இருக்குமோ, அதனால் எனக்கு அந்த ஃபீலிங்லாம் இல்லை அப்படி சொல்லிட்டேன். அதனால் ஏன் சினிமாவுக்கு வந்தோம் விட்டு பற்றி நடிச்சதே இல்லை. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, சார் நான் சின்ன வயசில் உங்கள் படம் நிறைய பார்ப்பேன் சார், நீங்கள் எந்த படத்தை நடிச்சிங்க அதே ரகசியமாக கஞ்சா இருந்தால் வாங்கின்னு வரையான்னு கேட்குற மாதிரி கேட்குறேன். நீங்கள் மலையாள படத்தில் நடிச்சு கேட்க வேண்டியதானே? இல்லை சார் அப்படின்வாங்க. நேராக நீங்கள் ஆர்டிஸ்ட் தானே கேட்க வேண்டியதானே? நேராக நெளிஞ்சி சார் நீங்கள் இந்த படத்தை அப்படின்வாங்க. இதுக்கு நானே போல்டாக சொல்கிறேன், நான் நடித்தேன் ஓப்பனாக நான் ஒத்துக்குவேன். அது வரைக்கும் இப்போ உங்களோட குழந்தைங்க இது மாதிரி நீங்கள் நடித்ததெல்லாம் தெரியுமா? அவங்க ஏதாவது அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்களா? அது இது வரைக்கும் பண்ணதில்லை. இப்போ யூடியூப்லாம் வந்ததில் ஒரு வேளை பார்த்துருக்கலாம். அதனால் நானும் அதை பற்றி கேட்கல. வீட்டு வாடகை கூட கட்ட முடியாமல் மலையாள படத்துக்கு வர வேண்டிய அவசியம் ஏன் வந்தது அந்த நேரத்தில்? அது ஏன் வந்ததுன்னா பொருளாதார பிரச்சனை. நான் சொன்னது இப்போ நீங்களே ஒரு வார்த்தை சொன்னீங்க, பொருளாதாரத்துக்காக தான் வந்தேன். ஆனால் அந்த 20லேருந்து 25க்குள்ள ஒரு கிளுகிழுப்பு, இவங்களும் அழகாக இருக்காங்க,
இவங்களோடலாம் நடிக்கணும். ஆமாம். இது வந்து ஒரு என்கிட்ட பெரும்பாலானோர் கேட்குற ஒரு கேள்வி என்னன்னா, நீங்கள் இந்த என்ன நீங்கள் இந்த படங்கள் பண்ணும்போது உண்மையிலேயே அனுபவிச்சு பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு என்னை கேட்டிருக்காங்க. நான் எத்தனையோ வாட்டி சொல்லுவேன், யோ நான் 2 கேமரா இருக்கும், 4 பேர் இருக்காங்க, எப்படி நீ அதை எதிர்பார்க்குற? இப்போது என்ன இந்த கேள்வி கேட்குறவங்களுக்கும் நீங்கள் இதை என்ஜாய் பண்ணி தான் நான் இது உள்ளே வந்தேன்னதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒரு பெண்ணாக நான் சொன்னதும் ஒரு ஆணாக நீங்கள் சொன்னதுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதாவது எல்லாம் கேட்பாங்க, சார் நடிக்கிறீங்களே அப்போ ஏதாவது அதுதான் அப்படின்னு என்ன கேட்க வர சொல்லு. இல்லை சார் நான் சொல்லுவேன், இந்த பார் செக்ஸுங்கிறது தனிமையில் தான் வரும். நீ தனியாக இருக்கிறப்போ ஒரு புக்ஸ் படிச்சுன்னா வரும். நாங்கள் எதிரில் கேமராமேன் இருப்பார், லைட் அசிஸ்டன்ட் இருப்பார், 10 பேர் இருக்கிறப்போ எங்களுக்கு சுட்டு போட்டாலும் வராது. அப்படி தான் நாங்கள் நடிப்போம். அப்படி தான் நடிச்சோம். அதான் உண்மை. இல்லை ஏன்னா நான் உங்களை அண்ணன்னு நிறைய வாட்டி என்னோட கூட பிறந்த அண்ணன் தான் சொல்லுவேன். பட் உலகத்துக்கு அது தெரிய மாட்டேங்குது. எவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணாலும் புரியவும் மாட்டேங்குது. இப்போ வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்ன்னு சொல்லி அந்த காலத்துலேருந்தே இருக்குது, நம்ம கேள்விப்பட்டுட்டு தான் இருக்கோம். அஃப்கோர்ஸ் நான் நடிக்கும்போது உங்களுக்கு என்னை பற்றி தெரியும். நான் ஒரு காட்டில் வாழ்கிற மிருகம் மாதிரி வருவேன் போவேன். ஒரு என் பின்னாடி ஒரு 10 பேர் இருந்துக்கிட்டு, ஸோ என் பக்கத்துலேயே யாரும் வர முடியாது. ஆனால் உங்ககிட்ட நான் விரும்பி வந்து அண்ணா அப்படின்னு பேசியிருக்கேன், நிறைய ஷேர் பண்ணியிருக்கோம். நம்ம அந்த அந்த ஒரு இடத்துல போய் குளிக்கிறதுக்கெல்லாம் கூட நீங்கள் கூட அங்கே நின்றுக்கிட்டு அங்கே ஆம்பளைங்களாம் வராங்க, எல்லோரும் துரத்திட்டு எங்களெல்லாம் வந்து லேடிஸ் எல்லாம் குளிக்கிறாங்க மாதிரி. ஆமாம், அதெல்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அப்போவே நமக்கெல்லாம் என்ன பேர்னா என்கிட்ட வரமாட்டாங்க, ஆனால் மற்றவங்க கிட்ட அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு ஒரு ப்ராப்ளம் இருந்திருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, பெண்களுக்கு மட்டும்தான் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, ஆண்களுக்கு இல்லை அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? அப்படி சொல்ல முடியாது. ஒரு அழகாக இருந்தால் அது ஆணாக இருந்தாலும் பிரச்சனை வரும், பெண்ணாக இருந்தாலும் பிரச்சனை வரும். சரி, நீங்கள் அந்த மாதிரி என்ன அனுபவிச்சிருக்கீங்க? நான் நிறைய என்ன வந்து இன்டைரக்டாக வந்து உங்களை லவ் பண்ணுறேன், நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னவங்க நிறைய பேர் இப்போ எல்லாமே நல்ல பொசிஷனில் குழந்தை குட்டியோடு இருக்காங்க. அதனால பேரை நம்ம கேட்கவே இல்லை. ஜஸ்ட் நான் வந்து உங்களை ஆனால் நான் சொல்லலாம் கூட என்ன லவ் பண்ணியிருப்பாங்கன்னு இதை பார்க்குற வியூவர்ஸுக்கு தெரியும். பார்க்குற பெண்கள் அந்த ஏஜில் எனக்கு அப்ரோச் பண்ணாங்க. ஆனால் எனக்கு ஏன் நான் மேரேஜ் பண்ணிக்கல சினிமாவில்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-6 பேர் வெளியே சந்தோஷமாக இருக்க மாதிரி இருப்பாங்க, வீட்டுக்குள்ளே அடிதடி. அதனால் அப்பா ஒரே லைனில் புருஷன் பொண்டாட்டி இருந்தால் பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு நான் வெளியே வந்து அரேஞ்ச் மேரேஜ் பண்ணேன். ஆனால் எனக்கு தெரியும், நீங்கள் இண்டஸ்ட்ரியில் எங்களோடலாம் நடிச்சிட்டு இருக்கும்போது உங்களை யார் யார் லவ் பண்ணான்றது எனக்கு தெரியும். ஆமாம் ஆமாம் தெரியும். அது அப்படியே இருக்கு. அவ்வளோதான், அப்படிதான். அது இல்லை சொல்கிறேன் நானும் வேண்டாமா அரேஞ்ச் மேரேஜ் தான். நான் தப்பு இல்லை, ஒருத்தர் அழகாக இருந்தால் கேட்க தோணும், இது இயற்கை, ஒன்றும் தப்பு கிடையாது அப்படி சொல்லிவிட்டு மிகப்பெரிய ஆர்டிஸ்ட் எனக்கு வீட்டுக்கு மேனேஜரை கூட அனுப்பிச்சாங்க. அவங்க பெரிய ஆர்டிஸ்ட் சொல்லக்கூடாது, இல்லை வேண்டாம், ஏன்னா நம்ம கல்ச்சர் வேறு, அவங்க கல்ச்சர் வேறு. அவங்க ஆர்டிஸ்ட்னா அவங்க எழுந்து பியூட்டி பார்லர் போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும். நம்ம ஃபேமிலியில் காலையில் இருந்து காப்பி போடணும், சமைக்கணும். ஸோ எலியும் பூனையும் கட்டிக்கிட்ட கதையாகிடும். அதனால் அது அந்த ஈக்குவலாக இருந்தால் தான் சரிப்பட்டு வரும். அதில் நான் தெளிவாக இருந்தேன். நம்ம சினிமா லைனில் பொண்ணை எடுக்கக்கூடாது. அப்புறம் எப்படி தான் உங்களுக்கு பொண்ணு கிடச்சிது? எப்படி கிடச்சிதுன்னா, பார்த்தேன், சரி யாரும் பொண்ணு தரல. அதுக்கப்புறம் அப்பா வேறு பெராலிக்கில் இருந்தார். ஐயோ நம்ம பொண்ணை கட்டி கொடுத்தா வீட்டில் வந்து சேவகம் பண்ணணும்னு நினச்சாங்க. அப்புறம் பேப்பரில் கொடுத்தேன், வாண்டட் மிடில் கிளாஸ் ஹவுஸ், நோ டவரி, கேஷ் நோ பார். இன்றில் கொடுத்தேன். தந்தியில் ஜாதி மதம் வரதட்சணை தேவையில்லை, இவர் ஏழை பெண் வேணும்னு கேட்டேன். வெஸ்ட் மாம்பலத்தில் இருந்த இப்போ என் ஒய்ஃப் அக்கா வீட்டில் இருந்தாங்க. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு வெயிட் பண்ணாங்க. அப்போது நான் அப்ரோச் பண்ணது அப்படி தான் எனக்கு பொண்ணு கிடச்சிது. அவங்க வெற்றியா டிவிலாம் பார்த்துருக்கேன்னு அவங்கள அப்படின்னாங்க. அப்போது எனக்கு ஒய்ஃபுக்கு ஏஜ் ரொம்ப வித்தியாசம். அப்போ நான் சொன்னேன், ஏஜ் ரொம்ப சின்ன ஏஜாக இருக்கு. இப்போ வந்து அவங்க வீட்டில் சொன்னால் உங்களை பார்த்தா தெரியல, அப்போ முடியெல்லாம் கொட்டலை, உங்களை பார்த்தா தெரியல, வயசில் என்ன இருக்குது, வாழ்றதில் தான் இருக்குது, எங்களுக்கு சம்மதம். ஆனால் உங்களுக்கு சந்தோஷமான வாழ்க்கை அமைஞ்சதா? வாழ்க்கை ஏன் 2 அழகாக லட்டு மாதிரி ஐஸ்வர்யா சௌந்தர்யா 2 பொண்ணு, ஒரு பையன். ஆமாம் பையன். ஆமாம். ஆனால் ஒன்றே ஒரு கல்யாணம் ஆகி 4 மாதம் கன்சீவ் ஆகலை.
நம்ம ஜனங்களுக்கு தான் தெரியுமே. அதில் என்னென்ன அடுத்த வாரத்தில் ஆரம்பிச்சிடுவாங்க, ஏதாவது இஷ்யூ இருக்கா. இது இந்த வாரம் வர ஜெமினி சினிமாவாது இஷ்யூ வர்றதுக்கு 4 மாதம் ஆச்சு, கன்சீவ் ஆகலை. அப்போது ஒய்ஃபோட சைடில் எனக்கு அந்த பிரச்சனைலாம் வந்தது. அவன் படத்தெல்லாம் நடித்தால் என்ன இருக்கும் பிரச்சனை, சினிமாவில் வேறு இருக்கிற ஏஜ் வேறு ஆகிடுச்சி, குழந்தையே பிறக்காது, ஏதோ கல்யாணம் ஆச்சா சந்தோஷப்பட்டுக்கோ அப்படி. அது ஒய்ஃப் வந்து என்கிட்ட சொன்னான், இது மாதிரி சொல்கிறாங்க. சொன்னதவா மழை பேர் மகப்பேரு மகேசனுக்கே தெரியாது. இவங்களாம் என்ன ராமச்சந்திரா டிஎம் டாக்டரா இல்லை சைல்டு ஸ்பெஷலிஸ்ட்டா? நெல்சன் மண்டேலான்னு ஒருத்தர் 40 வயசில் ஜெயிலுக்கு போய் 80 வயசில் வெளியே வந்தார். 81 வயசில் ஒரு குழந்தை பிறந்தது. உடல் பலம் நல்லா இருந்தால் போதும், எனக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. இல்லை இல்லை, நீங்கள் ட்ரிங்க் சாப்பிடுவீங்க. ட்ரிங்க் கெட்ட பழக்கம் முதல்ல யார் சொன்னது? கெட்ட பழக்கம் ஆல்கஹால் ஆயுஸ் அதிகம். நான் சொல்கிறேன் ட்ரிங்க்ஸை பற்றி இன்னைக்கு அது மாதிரிலாம் பேசக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து சோஷியல் மீடியால இருக்கோம். இப்போ நீங்கள் கொரோனா கொடுத்தாங்க, சானிடைசர் பண்றோம், அது நம்ம உள்ள பண்ணிக்கிறோம் அப்படின்னு. ஏன்னா எனக்கு அந்த ட்ரிங்க் நான் ஏன் மறக்க மாட்டேன் உங்ககிட்ட அப்படின்னா, நீங்க சொன்ன உடனே நோ அப்படின்னா அதுல பழங்கள் போடுவீங்க. ஆமாம், அதுல முதல்ல பழங்கள் போட்டு ஊற வைப்பீங்க. அது கிரேப், கிரேப்பு, ஆப்பிள், ஆரஞ்சு, இதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு. அதனாலதான் சொல்றேன். ஒரு காலத்துல டெய்லி இருந்தது. சர்டன் ஏஜ் கிராஸ் ஆனவுடனே நானே கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டேன். மந்த்லி 2 வைஸ், மந்த்லி 3 வைஸ், அக்கேஷன், அது மாதிரி நானே குறைச்சிக்கிட்டேன். அதனால் வந்து ஒரு காலத்தில் டெய்லி சாப்பிட்டுட்டு இருந்தேன். சாப்பிட்டாலே ஜிம்முக்கு போவேன், எக்ஸசைஸ் பண்ணுவேன், பாதாம் பருப்பு சாப்பிடுவேன், பிஸ்ஸா சாப்பிடுவேன், நைட்டு பால் குடிக்காமல் படுக்க மாட்டேன், டெய்லி சாப்பிட்டும் பால் குடிப்பேன். அந்த பழக்க வழக்கங்கள்லாம் நிறைய பழைய சாப்பிடுவேன், சின்ன வெங்காயம் சாப்பிடுவேன். ஸோ நம்ம உடம்புக்கு எதிர்ப்பு சக்தி வேணும். அந்த எதிர்ப்பு சக்தி கொடுக்கறது அது இருக்கவே தான் இன்னைக்கு வரைக்கும் நல்லா இருக்குன்னு என்னுடைய ஒப்பீனியன். கே என்கவுண்டர் பண்ண மாதிரி ஏதாவது இருக்கா? உங்களை ஒரு ஆண் அப்ரோச் பண்ணிருக்காரு? அது நிறைய அப்படியா? நிறைய. நான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுவேன். நிறைய இருந்தது. அது இல்லாமல் இருக்கு, அதை தாண்டி வரவே முடியாது. அதாவது என்னன்னு சொல்றீங்க? அதாவது பெண்கள் உங்களை அப்ரோச் பண்ணாங்கன்றது கரெக்ட். பெரிய ப்ரொடியூசர் அவர் அப்ரோச் நடந்தது. எனக்கு இந்த அனுபவங்கள் வந்தது. நான் உஷாராக வந்துட்டேன், அவாய்ட் ஆகிட்டேன். இறங்கியிருந்தேன்னா டைவெர்ட் ஆகி எப்படி போயிருக்குன்னு தெரியாது. கால் பாய் மாதிரி யாராவது நான் பணம் கொடுக்குறேன் என்கிட்ட வா அப்படின்னு கூப்பிட்டுருப்பாங்களா? இது எனக்கு அந்த அனுபவம் மட்டும் வரல, இது வரைக்கும் வந்ததில்லை. நீங்கள் சொன்ன மேல் வந்து அப்ரோச் பண்ண அனுபவம் இருந்தது. இது அப்படின்னா அப்போவே நான் நிறைய ஆக்ட் பண்ணிட்டேன். ஆர்டிஸ்ட்டுங்க பேசுவாங்க என்கிட்ட, நல்லா பழகுவாங்க. எனக்கு என்னென்னா நல்லா பழகிட்டா நான் ஒன்று அரெஸ்ட் ஆகிடுவேன். யாரும் நல்லா பழகிட்டு இப்போ சித்ராவும் நானும் நிறைய நடித்தோம். எல்லாம் கேட்பாங்க, என்ன சித்ரா லவ் பண்ணுறியா? இல்லைப்பா நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம 2 பேரும் நிறைய ஆக்ட் பண்ணோம், இன்றைக்கு வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தான். அதை மீறி எதுவும் கிடையாது. இது எத்தனை பேருக்கு தெரியும்? ஆனால் அதான் உண்மை. ஏதாவது மறக்க முடியாத சம்பவம் என் கூட நடிக்கும்போது நடந்திருக்கா? சுவாரஸ்யமான விஷயம், ஷூட்டிங் நடக்கும். அப்போது ஷகிலாவை சுற்றி பேக்கப் ஆன ஒரு 8 பேர் இருப்பாங்க. அந்த 8 பேர் யாருன்னா பாத்திரம் கழுவுறவங்க, செட் அசிஸ்டண்ட்டு, லைட் அசிஸ்டண்ட்டு. என்னான்னு கேட்டால் ஷகிலா சம்பளம் வாங்கி இந்த ஆக்சுவலி நேரில் சொல்லக்கூடாது, அதுதான் சொன்னேன், முகஸ்துதி நேரில் சொன்னேன். ஞாபகம் இருக்கா? ஒரு 10-15,000 வாடகை தரலையே அந்த ஸ்கூல் ஃபீஸாக கொடுத்து தாம்மா நீ போவேன். தரும் கைகள் தேடி பொருள் வந்ததில்லை, பொருள் கொண்ட பேர்கள் மனம் கொண்டதில்லை அப்படி எம்ஜிஆர் பாடியிருக்காரு. சில பேருக்கு வரும், கொடுக்கணுன்னு ஆசை இருக்காது. சில பேர் கொடுக்கணும், எனக்கெல்லாம் கொடுக்கணுன்னு ஆசை இருக்கும், வராது. இதுதான் உண்மை. அது ஒரு விஷயம், மறக்க முடியாத விஷயம். ஒரு காலத்தில் மலையாளத்தில் மம்பட்டி சார் படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு யோசனை பண்ணாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும், நம்ம ஒரு சரித்திரம் படித்தாச்சு. ஆனால் ஆரம்பத்தில் எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும். எனக்கு 14 வயசுலேருந்து தெரியும் நினைக்கிறேன், இந்த ஸ்கூலில் படித்ததுலேருந்து பழக்கம். அப்போது பணம் வந்த பிறகு வீட்டுக்கு எடுத்தும் போகாமல் எது முடிஞ்சது அந்த தர்மம் தான் இன்னைக்கு வரைக்கும் ஒன்று வாழ வைக்குது. இந்த செகண்ட் வரைக்கும் இனியும் வாழ வைக்கும். அதான் மறக்க முடியாது. சரி, நம்ம கிளாமர் படங்களில் நடிக்கிற ஆர்டிஸ்ட் இருக்காங்க இல்லையா, அவங்கள அந்த லேடி ஆர்டிஸ்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட எண்ணங்கள் என்ன அவங்கள பற்றி? ரொம்ப பரிதாபப்படுவேன். ஏன் பரிதாபப்படுவேன்னா, எவ்வளோ கஷ்டத்துக்கு என்ன பிரச்சனையோ இத்தனை கேமராமேன்ஸ் இத்தனை ஆர்டிஸ்ட்டுக்கு எதிரில் கிளாமராக பொத்தி வளர்த்துருப்பாங்க. எல்லா பொண்ணும் எல்லாரும் வந்து அவங்க வந்து
கிளாமர் ஆக்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ வருத்தம் இருக்குன்னு நான் யோசனை பண்ணி பார்ப்பேன். கண்டிப்பாக அதான் அது அந்த மாதிரி ஒரு வந்தது கிடையாது. அந்த மனப்பாக்கும் அந்த நீங்கள் சொன்ன அந்த ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக எல்லாரும் யோசிச்சாங்கன்னா ஆமாம். இந்த மாதிரி கிளாமராக நடிக்கிறவங்க நடித்து முடிச்சு எல்லாமே முடிஞ்சாச்சு. ஆமாம். இப்பவும் வந்து எங்களுக்கு அதே பேர் தான். நான் ஏதாவது ஒரு கேள்வி நீ ஒழுங்கான்னு என்னையும் கேட்குறாங்க தான். ஸோ இனிமேல் அதை அவங்க புத்தின்னு தான் நினச்சி விடணும். ஏன்னா உங்களை மாதிரி ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் வந்து இவ்வளோ ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்ததுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னை பற்றி மட்டும் இல்லாமல் எங்களை மாதிரி என் கூட நடித்த சக நடிகைகளும் பரிதாபப்படுவேன். அவங்க குடும்பத்துக்காக பண்ணுறாங்க. ஆக மொத்தத்தில் செக்ஸ் உடல் உறவு அப்படின்னா உங்களோட என்னென்ன அதை பற்றியான உங்களோட ஒப்பீனியன்? வண்டினா ரிப்பேர் வரும், மனுஷன்னா உடம்புல பிரச்சனைகள் வரும், உலகம்னா பகலும் வரும் இரவும் வரும், மனித வாழ்க்கையாகட்டும் பூச்சி விலங்கினமாக இருக்கட்டும் பறவை ஆகட்டும், செக்ஸ் இல்லாமல் உலகமே இல்லை. அது வந்து ஒரு அருவருப்பு நினைக்கிறதே முதல் தவறு. செக்ஸு வந்து செக்ஸ் இல்லைன்னா நீங்கள் நான் இல்லை, யாருமே இல்லை. இதில் ஒப்பீனியன் சொல்கிறது எதுவுமே இல்லை. எல்லாருக்கும் செக்ஸ் வேணும். ஆனால் அது இலைமறை காயமறைவாக தான் இருந்தது அந்த காலத்தில். அது ஓப்பன் ஆகிறப்ப தான் அதுக்கு வேல்யூ இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா அது ஓப்பன் ஆன பிறகு ஒரு குழந்தை 2 குழந்தை. செக்ஸு ஓப்பன் ஆன பிறகு பல சேனல்கள் வந்த பிறகு ஒரு ஃபேமிலியும் நீங்கள் இருவர் உங்களுக்கு இருவர் அப்புறம் ஒருவர் ஆயிடுச்சு. ஆனால் அந்த காலத்தில் வேறு பொழுதுபோக்கு இல்லை. செக்ஸு கேவலமாக நினச்சிருந்தால் ஒவ்வொருத்தரும் 12 குழந்தை பிறந்திருக்குமா, 15 பிறந்திருக்குமா, 16 பிறந்திருக்குமா. அவங்களுக்கு டைம் பாஸிங்கே செக்ஸ் தான். அது வந்து நம்ம நினைக்கிறவங்கள பொறுத்து இருக்குது. அப்படி பார்த்தா வந்து அருவருப்புங்கிறது செக்ஸில் கிடையாது. அப்படி இருந்தால் உலகமே இயங்காது. ஓகே வெற்றி, நீங்கள் வந்து சூப்பராக கவிதையெல்லாம் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நம்ம மீட் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்பாட்டில் என்னை பற்றி ஒரு கவிதை சொல்லுங்கள். சட்டம் படிக்காதெல்லாம் ஷகிலா. தேங்க்யூ. சட்டம் படிக்காத பேரிலே லா இருக்கு. ஷகி கட் பண்ணா பின்னாடி என்ன இருக்குல்ல. ஸோ சட்டம் படிக்காத லா தான் ஷகிலா. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் இந்த ஷோ வந்து மறக்குமா நெஞ்சம். இதில் வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு விஷயமும் மறக்கணும்னு நினைக்கிற ஒரு விஷயமும் நீங்கள் சொல்லணும். மறக்க முடியாத விஷயம் என்னன்னா, எங்கள் அப்பா இறக்கிறதுக்குள்ளே நான் சினிமா நடிக்க போகிறேன்னு, சினிமாலெல்லாம் போனால் உனக்கு படிப்பு வரலாம், வேறு தொழிலுக்கு போ. சினிமாலெல்லாம் போனால் இது ஒரு ஜாக்கெட் பீஸ் கூட உன்னால் முன்னாடி வாங்கி தர முடியாது. சினிமாவில் 10 பேர் வந்தால் ஒருத்தர் தான் ஜெயிப்பான். ஒரு வருஷத்தில் 100 பேர் வந்தால் ஒருத்தர் தான் ஜெயிப்பாங்க. அதெல்லாம் கஷ்டம், வேறு தொழிலுக்கு போனார். நான் சொன்னேன், இந்த வருஷத்தில் ஒருத்தர் வரட்டும், அடுத்த வருஷத்தில் ஒருத்தர், அடுத்த வருஷம் நான் வரேன் அப்படின்னு அந்த சின்ன வயசில் பேசினேன். அதுக்கப்புறம் முதல்ல ஆடு பண்ணேன், அருண் வீரப்பன் ஏவிஎம் ஆடு பண்ணி 2000 ரூபாய் சம்பளம். அது எடுத்து போய் எங்கள் அப்பாட்டு போட்டு காமிச்சேன். ஒரு ஜாக்கெட் பீஸ் வாங்க முடியாது சொன்னீங்களே, பாருங்கள் 2000 ரூபாயில் எத்தனை ஜாக்கெட் பீஸ் வாங்கலாம், ஆனால் கட்டிக்கு ஒரு பொண்டாட்டி இல்லை. சரி போடா விட்டார். சரி, அவர் இறக்கிறதுக்குள்ளே ஒரு கார் ஒன்று வாங்கி அவரை கூட்டணும்னு நினச்சேன். அது அவர் இறந்த பிறகும் நடக்கலை. இந்த விஷயம் மறக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் மறக்க முடியல. எங்கள் அப்பா வந்து 8ஆம் கிளாஸ் படித்தா வக்கீல் குமாஸ் தான். அந்த சம்பளத்தில் என்னை பிகாம் படிக்க வச்சார். இப்போ நான் பிகாம் படிக்கிறேன். என் பிள்ளை எவ்வளோ படிக்கணும் அப்படின்னார். நான் சொன்னேன், ஜெனரேஷன் மாறி மாறி வரும். உங்கள் அப்பா 8th, நீங்கள் பிகாம், நான் 10th, என் பிள்ளை எம்காம் படித்தா படிப்பான் அப்படின்னு வீராப்பா பேசினேன். ஒருவேளை அவர் சொன்ன மாதிரி ஒழுங்காக படிச்சிருந்தா ஒரு நல்ல உதயத்துக்கு போயிட்டு இப்போ ஃபேமிலி வந்து ஒர்க் இல்லையே அது இல்லைன்னு வருத்தப்படாமல் இருந்திருக்கலாம். தினம் தினம் பயந்து வாழாமல் இருந்திருக்கலாமோ. அப்பா சொல்ல இப்போ கேட்கல அப்படிங்கிறது மறக்க முடியாத விஷயம். இன்னொரு மறக்க முடியாத விஷயம், கட்டின மனைவியை ஹஸ்பண்டை காப்பாற்றணும், பசங்கன்னா படிக்க வைக்கணும். முதல் தப்பு படிப்பு எனக்கு ஏறாதது. அது ஏன் தப்பு இல்லை, முதல் தவறு சினிமாவுக்கு வந்தது மறக்க நினைக்கிறேன். வந்துட்டு வருமானம் இல்லாதப்போ திருமணம் பண்ணது. இப்போ அவங்கள பற்றி யோசிக்கிறது இதெல்லாம் வந்து அப்பப்போ எனக்கு வரும், அடிக்கடி வரும்.
இது மறக்க முடியாது. நினைக்கணும், நான் நடிக்கணும் அவனும் நினைக்கவே தான் நடிக்கணும். நான் வந்தேன், அட்லீஸ்ட் ஒரு 10% ஒரு ஆர்டிஸ்ட் ஆகிட்டேன். ஆனால் வந்து காலம் காலம் பொறுமை, அந்த பொறுமைக்கு ஒரு ரிசல்ட் இருக்கும். இப்போ நான் பொறுமையாக இருக்கேன், ஏதோ 1-2 வந்துட்டு இருக்கு இப்போது ஒர்க்கு, பார்ப்போம். எதிர்பார்ப்பு தான். கண்டிப்பாண்ணா. நான் மட்டும் இல்லை, எங்களோட கலாட்டா டிவி வியூவர்ஸ் கூட உங்களுக்காக நீங்கள் பொறுமையாக இருக்கிறீங்க பாருங்கள், அந்த பொறுமைக்காக கடவுள்கிட்ட வேண்டுவோம். நீங்கள் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப நல்ல ரோல் செஞ்சு நெக்ஸ்ட் ஒரு இந்த திரும்பி பார்க்குற 5-6 வருஷம் இல்லை 10 வருஷம் செம்மையான நல்ல கேரக்டர்ஸ் உங்களுக்கு வரணும்னு சொல்லிட்டு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஓகே, கலாட்டா டிவி நேயர்களுக்கும் என்னுடைய வணக்கம். நான் சொன்னதில் ஏதாவது தவறு இருந்தால், எதுவுமே நான் கேமரா எதிரில் வந்து பொய்யாவோ தேவையில்லாமல் பேசலை. இந்த கலாட்டா டிவிங்கிறது உண்மை உண்மை உண்மை, திறந்த புத்தகம் தான் அந்த ப்ரோக்ராம். எனக்கு தெரிஞ்சு 99.3% உண்மையாக தான் பேசியிருக்கேன். அது 1/4% கூட எனக்கு நான் போய் பேசுனதா எனக்கு தெரியாது. நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லை. வணக்கம்.